ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். கிராமத்து ஸ்டைலில் மொச்சப்பயிறு, கருவாடு, கத்திரிக்காய் அதெல்லாம் போட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் தான் நான் எடுத்திருக்கேன். பேனில் நல்லெண்ணெய் ஊற்றி சூடானதுன்னு கொஞ்சமாக கடுகு, உளுந்தப்பருப்பு, வெந்தயம் அதெல்லாம் தாளித்து எடுத்துகிட்டு நான் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பொடி அளவு எடுத்திருக்கேன். அதோட பச்சை மிளகாய், கருவேப்பிலாம் போட்டு வதக்கிக்கோங்க. வெள்ளைப்பொடி இதுக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். நீங்களும் வெள்ளைப்பொடி மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் வதக்கிட்டு கொஞ்சமாக குழம்பு மிளகாப்பொடித்தூளும் அதுக்கப்புறம் மஞ்சள் பொடியும் போட்டு மசாலா கரியாமல் நல்லா வறுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த இதில் நல்லா அந்த கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு வேக வச்சுட்டு நான் மொச்சப்பயிரை வந்து ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதோட ஊற்றி நல்லா ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் புளி தண்ணி தேவையான அளவு புளிப்புக்கு ஏற்றப்பில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதித்து வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கருவாடு பிடிச்சிருக்கோ அந்த கருவாடு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து வாழைக்கருவாடு தான் ஆட் பண்ணியிருக்கேன். சுட சுட சாதத்துக்கும் களிக்கும் அட்டகாசமான காம்பினேஷன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.